குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று மார்கழியின் அழகான தனுர் மாதத்தின் மார்கழியின் 14ஆம் நாள் பார்க்கலாமா? திங்கட்கிழமை மார்கழியின் 14ஆம் நாள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுடி கொடுத்த சுடற்கொடியார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தொல்மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் அருளியது. இன்னைக்கு நாம் 14வது பாடல் பாடணும். திருப்பாவை திருவம்பாவை. இது 14ஆம் நாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இது திருப்பாவை 14ஆம் பாடல். இது திருவம்பாவை 14ஆம் பாடல் பாடலாமா? திருப்பாவை திருவம்பாவை 14ஆம் பாடல். ஃப்ரெண்ட்ஸ், இது சாமி ரூம் தான். இது ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிற ஜாமானம் எல்லாம் இதாக இருக்குது. அதுதான் இது. நான் இன்னைக்கு உள்ள சாமி ரூம்ல எடுக்கிறேன். காதார் 14ஆம் பாடல். காதார் குளையாட பைம்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருள் மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய் வளை தன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இது 14ஆம் பாடல். திருப்பாவை திருவம்பாவை அழகான தனுர் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம திருப்பாவையும் திருவம்பாவையும் பாராயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள்லாம் எப்படி பூஜை பண்ணீங்க எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கால் வலியும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போக முடியல. 2 நாள் சாயங்காலம் பாப்பா கூட ஆட்டோவில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கிறத சொல்லுங்கள், எப்படி இது பண்ணீங்கிறத. நான் பாருங்கள், பூவெல்லாம் நிறையா இருக்குது, அதில் வைக்க முடியல. அதனால் இது பண்ணி சுவாமி அப்படி வச்சுருக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிங்க. கடன் அடைபடுவதற்கென்று நாம் ஒரு சில இதை நம்ம சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயம் ஏதாவது ஒரு இதை நாம் இவ்வளவு ஆன்மீகத்தில் இருக்கிறோம், இது நடக்கலை இதுன்னு சொல்லும்போது கடவுள் நமக்கு அதை கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று தான் அர்த்தம். இந்த நாம் திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் செய்கின்றோம். அதே மாதிரி நாம் தொழில் என்ன பண்ணலாம், நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாற்போல். இப்போ எது செய்தாலும் கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களால் என்ன முடியுதோ செய்ங்க. என்னால் 1 ரூபா வட்டியவே என்னால் தாங்க முடியல. 7-8 லட்ச ரூபாய் இருக்குது. என்ன பண்ணுறது? அதை தான் நானும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ட்ரை பண்ணிக்கிட்டே. கடவுள் எனக்கு நிச்சயம் கை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் வெள்ளி செவ்வாய் இதில் நீங்கள் அகல் விளக்கு தீபம் போடுங்க. அதே மாதிரி ராகு காலத்தில் நம்ம ராகு காலம் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை அந்த எலுமிச்சம்பழ தீபத்தில் போடுகின்ற பொழுது நிச்சயம் நமது கடன் அடைபடும். இதையும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தில் நம்ம போய் இது எடுத்துகிட்டு அதையும் வீட்டில் செய்யலாம். நிச்சயம் நம்மளுடைய கடன் அடைபடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருப்போம். நிச்சயம் அடைபடும். அதுதான் என்னுடைய இது. எனக்கும் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. நீங்களாம் எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்கிறத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையில் நாம் இருப்போம். ஆதி, அங்க வரியா? இங்க வாடா, என் மடியில உக்காந்துக்கடா. 1 நிமிஷம் வாடா. வாடி என் தங்க குட்டி.
ம் தங்கம் தங்கக்கிளி ம் இருக்கியா இங்கே வந்து உட்காரு. என்ன ஜட்டி போட்டிருக்கியா இல்லையா? ஜட்டி போட்டிருக்கியா? சரி இங்கே வந்து உட்காருறியா? சாமி முன்னாடி நீ உட்காரு. அப்படியே உடனே ஒரு வீடியோ எடுக்கிற உட்காருடி என் தங்கக்கு. நீங்க உட்காரு. இங்க உட்காரு. இங்க வாடா. இங்க வாடி. அழகு மயில, அழகு பெட்டகம், அழகு பெட்டகம். இன்னைக்கு குழந்தைகள் தினம். அழகு பெட்டகம் இங்க வந்து வாடா. ஒரு நிமிஷம் உக்காருடா. ஒரு நிமிஷம் வாடா. வாடா தங்க கிளி. இங்க வந்து உட்காரு. உட்காரு இங்க. அங்க சாமி கிட்ட போய் உட்காரு. டேய் அங்க உட்காருடா. அங்க உட்காரு. என்ன பார்த்து உட்காரு. என்ன பார்த்து உட்காரு. இன்னும் நான் வந்து உட்காரு. என்ன பார்த்து உட்காருடா. என்னை இப்படி திரும்பி உட்காரு. என் பக்கம் திரும்பி உட்காருடா. இப்படி இப்படி திரும்பி உட்காரு. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆதியா குட்டி பாப்பா உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகா உட்காந்துருக்குறாங்க. சொல்லுங்க திருப்பாவை திருவம்பாவை சொல்லுங்க. சொல்லு. திருப்பாவை திருவெம்பாவை திருவெம்பாவை பாராயணம் பண்ணுங்க. தினமும் மார்கழி மாதத்தில் நமக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். வெரி குட். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அழகு குட்டிடாது. இருங்க நல்லா இருங்க. நான் என் கை என்ன வாயில் எடுத்துருங்க. இருடா. ஓகே. போயிட்டோம். தேங்க்யூ. ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போயிடுச்சு. ஆதிய பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.